ஒரு அழகான கிராமத்துல ஒரு பெரிய வீடு. கட்டிலில் சிவசாமி மூச்சிறைக்கப் படுத்திருக்கிறார். மகன்கள் வேலு, சக்தி மற்றும் மருமகள்கள் அருகே இருக்கிறார்கள். வேலு, சக்தி, கிட்ட வாங்கப்பா. என் காலம் முடியப் போகுது. நான் போன அப்புறம் இந்த வீடும் நிலமும் உங்களுக்குத்தான். அப்பா அப்படியெல்லாமா சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்லப்பா, எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, நான் செத்து ஒரு வருஷம் முடியிற வரைக்கும் மாடியில இருக்கிற அந்த சின்ன அறைய மட்டும் யாரும் திறக்கக்கூடாது. இது என் மேல சத்தியம். அத மீறினா உங்களுக்கு நல்லது நடக்காது. கண்டிப்பாப்பா. நீங்க சொன்னபடியே செய்றோம். அந்த பக்கம் யாரும் போக மாட்டோம். சிவசாமியின் உயிர் பிரிகிறது. வீட்டின் வெளியே வேலுவும் சக்தியும் உட்கார்ந்திருக்கிறார்கள். உள்ளே மருமகள்கள் பேசும் சத்தம் கேட்கிறது. என்னங்க நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அந்த மாடி அறைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்? மாமா அவ்வளவு கண்டிப்பா சொல்லிட்டு போயிருக்காரே. ஹே, அப்பா சத்தியம் வாங்கியிருக்காரு. அத பத்தி ஏன் இப்ப பேசுற? இல்ல தம்பி, தங்கச்சி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஒருவேளை உள்ள தங்கம், வைரம்னு ஏதாவது ஒளிச்சு வச்சிருப்பாரோ? நமக்கு தெரியாம யாராவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது? நம்ம வீட்டுக்குள்ள யாரு வரப்போறா? ஆனா, உள்ள ஏதாவது முக்கியமான உயில் இருந்தா என்ன பண்றதுன்னு தான் எனக்கும் யோசனையா இருக்கு. அதான் சொல்றேன். ஒரு வருஷம் கழிச்சு திறக்கும்போது அது செல்லாம போயிட்டா, நாம இப்போவே திறந்து பார்த்தா என்ன தப்பு? இரவு நேரம். தச்சுத் தொழிலாளி ஆறுமுகம் ரகசியமாக அழைக்கப்படுகிறார். மெதுவா சத்தம் வராம அந்த அறையோட பூட்ட உடைக்கணும். ஆனா வெளிய யாருக்கும் தெரியக்கூடாது. பாத்து திறக்கணும். என்னங்க ஐயா, பெரியவர் சத்தியம் வாங்கின அறை இது. இதெல்லாம் பாவம் இல்லையா? உனக்கு எதுக்கு அந்த பேச்சு? வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்கோம். நீ வேலைய மட்டும் பாத்து குடு. உனக்கு சரியான கூலி தந்துடுறோம். ஆறுமுகம் தயக்கத்துடன் பூட்டை உடைக்கிறார். அனைவரும் உள்ளே நுழைகிறார்கள். அறைக்குள் ஒரு பழைய மரப்பெட்டி இருக்கிறது. எல்லோரும் ஆவலோடு அதைச் சுற்றிலும் நிற்கிறார்கள். அப்பாடா, கிடைச்சிருச்சு. சீக்கிரம் திறங்கங்க. உள்ள வைரமா தங்கமான்னு பார்க்கணும். வேலு பெட்டியைத் திறக்கிறான். உள்ளே தங்கமில்லை. அதற்குப் பதில் கட்டுக்கட்டாக பழைய தாள்களும் ஒரு கடிதமும் இருக்கின்றன. என்னது இது? வெறும் காகிதமா இருக்கு. தங்கம் எங்கே? வேலு நடுக்கத்துடன் கடிதத்தை படிக்கிறான். என் பிள்ளைகளுக்கு. இந்த அறைய நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திறப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா, என் மேல இருக்கிற பாசத்தை விட, நான் ஒளிச்சு வச்சிருக்க சொத்து மேல தான் உங்களுக்கு ஆசை அதிகம். இந்த பெட்டியில இருக்கிறது தங்கம் இல்ல. இந்த வீட்டை மீட்கிறதுக்காக நான் ஊர்ல வாங்கின கடன் பத்திரங்கள். நீங்க உழைச்சு வாழணும்னு தான் ஒரு வருஷம் கழிச்சு திறக்கச் சொன்னேன். அதுக்குள்ள உங்களால ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமான்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்பினேன். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார்கள். வேலு தொடர்ந்து படிக்கிறான். ஆனா நீங்க என் நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. இப்போ இந்த கடனை அடைக்கிற பொறுப்பு உங்களுடையது. அனைவரும் தலை குனிந்து நிற்கிறார்கள். அப்பா நம்மள உழைக்க வைக்கணும்னு நினைச்சாரு. நாம சொத்துக்காக ஆசைப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறோம். நாம பண்ணது தப்புதான். அப்பா நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கடனை எல்லாம் சுமந்திருக்காரு. ஆனா நாம அவருக்கு துரோகம் பண்ணிட்டோம். இனிமே புலம்பி பிரயோஜனம் இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த கடனை அடைப்போம். அதுதான் நாம அப்பாவுக்கு செய்யற உண்மையான பரிகாரம். உழைக்காமல் சேரும் செல்வம் நிலைக்காது. பெரியவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை விட பெரிய சொத்து வேறொன்றும் இல்லை.